lass சொல்லலாம். uns proklamieren. நாங்கள் எல்லாரும் அறிக்கை செய்வோம். Die Bibel ist Wort Gottes. Ich bin der ich bin, was die Bibel mir sagt. Und ich erbe alles, was Gott mir verheißen hat. வேதம் கர்த்தருடைய வார்த்தை. வேதம் என்னை பற்றி என்ன சொல்லுதோ அதுதான் நான். தேவன் எனக்கு தந்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் சுதந்திரிச்சு கொள்கிறேன். ஆமென். Amen. So, eure Verständnis über Gott தேவனை குறித்து நீங்க அறிந்திருக்கிற அறிவு hat ein mächtiger Einfluss über dein Leben. உங்களுடைய வாழ்க்கைக்கு மேலாக ஒரு வல்லமையான ஒரு தூண்டுதலை வைத்திருக்கு. Wie du deinen Gott kennengelernt hast. நீங்கள் தேவனை எப்படி அறிந்தீங்களோ, Wie du heute noch dein Gott folgst. நீங்க இப்ப என்னென்று தேவன் எப்படிப்பட்ட விதத்துல தேவனை Das பின்பற்றுகிறீங்களோ hat einen Einfluss அது உங்களுடைய auf வாழ்க்கையில dein Leben, ஒரு தூண்டுதலை auf deine வைத்திருக்கு. Beziehungen, உங்களுடைய உறவுகள்ல auf dein Erfolg, உங்களுக்கு வருகிற நன்மை auf மேன்மைகள், dein Segen, உங்களுடைய auf ஆசீர்வாதத்துல, deine Gesundheit. உங்களுடைய சுயத்துல Deswegen ist es wichtig, dass du Gott gottgemäß verstehst. நீங்க தேவனை தேவனாக புரிந்து கொள்ள கற்றுக்கொள்ளணும். Versteht ihr? விளங்குறதா? Kennt ihr diesen Vers? Jesus sagt, kehrt repent. இயேசு சொல்லுகிறார் ஒரு வசனத்துல, நீங்க மனம் திரும்புங்கள். The kingdom of God is at hand. பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. Okay, kehrt denn Reich Gottes ist nah. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் Und இருக்கிறது. wenn du seine Aussage einfach anschaust, அவர் சொல்லுகிறதை நீங்க பார்க்கும் பொழுது, ich höre immer wieder auch, wie viele Prediger denken, நான் அடிக்கடி கேட்டுக்கொள்வது அநேக பிரசங்கிகள் நினைக்கிறது எப்படி und என்றால், auch ich selber, wie ich früher gedacht habe, நானும் கூட முந்தி அப்படி நினைச்சிருக்கிறேன். Gott meint, kehr dich von deinen Sünden und Probleme, weil Reich Gottes ist da. தேவன் சொல்லுகிறார், நீங்க உங்களுடைய பாவத்திலிருந்து உங்களுடைய பிரச்சனையிலிருந்து மனம் திரும்பி வாங்க, ஏனென்றா பரலோக ராஜ்யம் பக்கத்துல வந்து விட்டது. Das stimmt nicht. அது உண்மை இல்ல. Was sagt அவர் என்ன ist, சொல்லுகிறாருண்டா, repent மனம் திரும்புங்கள். heißt, denke மனம் திரும்புறது என்றால் நீங்க வித்தியாசமான முறையில மாறி யோசிக்கணும். sagt, அவர் சொல்லுகிறது, du hast gedacht, Leute, ihr habt gedacht, நீங்க எல்லாருமே நினைச்சது எப்படி என்றால், Reich Gottes தேவராஜ்யம் ist weit weg. அது தூரமா இருக்கிறது. Denkt ஆனபடினாலங்க அது நீங்க மற்ற மாதிரி யோசிக்கணும். weil Reich Gottes ist nah. ஏனென்றால் தேவராஜ்யம் சமீபமா இருக்கிறது. Versteht ihr? ஆமென். Weil repent மனம் திரும்புங்கள் heißt eben denk மனம் திரும்புறதன் அர்த்தம் என்னன்னா, Versteht ihr? வேற மாதிரி Wenn du யோசிக்கணும். Jesus nicht nach Jesus verstehst, sondern nach deiner Religion, dann denkst du, oh, Jesus möchte, dass ich von Sünde bekehre, dass ich das tue, dies tue, damit ich Reich Gottes erleben kann. Vergiss es ist nah. ஆமென். நீங்க இயேசுவாக நீங்க அனுபவிக்காம விட்டு உங்களுடைய இயேசுவை நீங்க மதத்தின் மூலமாக புரிந்து கொண்டா, நீங்க நினைப்பது என்னண்டா, பரலோக ராஜ்யம் தூரமா இருக்கிறது, ஆனபடினால நான் என்னுடைய பாவத்திலிருந்து என்னுடைய பிரச்சனையிலிருந்து நான் மனம் திரும்ப வேண்டும் என்று நாங்கள் Versteht ihr? Ja, darum sollten wir Gott als Gott erkennen. ஆனபடினால தான் நாங்கள் தேவனை தேவனாக அறிந்து கொள்ள வேண்டும். Und diese Umkehr oder Umdenken அந்த மனம் திரும்புதல் இல்லாட்டி எங்களுடைய நினைவுகளை திருப்புறது ist ein Prozess. அது ஒரு நாளுக்கு நாள் நடக்கிற ஒரு காரியம். Ja. Hat jemand was gesagt? Okay, also denkt ist ein Prozess. அப்ப நாங்கள் எங்களுடைய மனநிலையை மாற்றுவது அது நாளுக்கு நாள் நடக்கிற ஒரு காரியம். Das passiert nicht heute auf morgen wie bei mir. அது இன்றைக்கு நடந்து நாளைக்கு மாறுற மாதிரி இல்ல. எனக்கு அப்படிதான் நடந்தது. Ich ging schlafen. நான் படுக்க போனேன். Bin nächsten Tag aufgewacht. நான் அடுத்த நாள் எழும்பும்போது und ich habe gedacht, oh, was ist mit mir geschehen? Das kennt ihr diese Zeugnis, ja? அந்த சாட்சியை நீங்க கேட்டிருக்கீங்க. நான் காலம் எழும்பினோனே என்ன நடந்துட்டேன்னு யோசிச்சேன். Und ich habe eine Stunde lang circa überlegt, wieso denke ich anders? Wieso fühle ich über Menschen
Menschen anders? Wo sind all diese Bitterkeit und Zorn über Menschen? Alles war weg. Warum? Es war einfach ein Knopf, was Gott gedreht hat. Dieser Prozess wurde statt 10 Jahren in 10 Stunden, ja, beim Schlaf geschehen. நான் எழும்பினதிலிருந்து ஒரு மணித்தியாலும் யோசிச்சு பார்த்தேன். எனக்குள்ளே இருந்த கசப்பு அங்க, என்னுடைய கோபம் அங்க, மற்றவர்களை குறித்து நான் நினைக்கிற அணுகிற முறை எங்க நான் யோசிச்சு பார்க்கும் பொழுது தேவன் எனக்குள்ளே இருந்த ஒரு பட்டனை அமர்த்தி விட்டார். 10 வருஷத்துக்கு போக வேண்டியது ஒரு 10 மணித்தியாலத்தில் எனக்குள்ள மாறி. Deshalb predigen wir auch ganz was anderes als viele andere Gemeinden. அதனால தான் அநேக சபைகளை விட நாங்க இந்த சபையில வேறு விதமாக பிரசங்கம் பண்றோம். Vorgestern ein Telefon von einem Pastor aus Indien, okay? முந்தின நாள் எனக்கு இந்தியால இருந்து ஒரு பாஸ்டர் கால் பண்ணினார். Er war auch hier in der Schweiz. அவர் சொன்னார் தான் இங்க ஸ்விஸ்க்கு வந்திருந்தார். Er hat verschiedene Gemeinden besucht. அவர் அநேக சபைகளை போய் பார்த்திருந்தார். Dann hat er über mich gehört. அவர் என்ன குறித்து கேள்விப்பட்டிருந்தார். Und hat meine Predigen kurz angeschaut. என்னுடைய செய்திகளை அவர் கொஞ்சம் எடுத்து பார்த்தார். Dann sagte er, mein Gott, was du predigst, das ist Leben. Bei vielen anderen, als ich war, ich habe gemerkt, sie predigen trockene Wort. அப்ப அவர் சொன்னார், தான் யோசிச்சாராம், இந்த இடத்துல பிரசங்கம் பண்ற நீ பிரசங்கம் பண்ணது ஜீவனை பிரசங்கம் பண்ணுகிற. வேறு இடங்கள்ல நான் கேட்டது அவங்க சப்பண்டு இருக்கிற வார்த்தையை அப்படியே பிரசங்கம் பண்ணினாங்க. Warum es geht, ihr kennt mich, es geht nicht um Stolz oder Hochmut. உங்களுக்கு என்ன நல்லா தெரியும், நான் பெருமை பாராட்டுவதற்கு நான் சொல்லவில்லை. Was ich sagen möchte ist, நான் என்னத்தை சொல்ல வருகிறேன் என்றால், Gott beruft dich. தேவன் உங்களை அழைப்பார். Und gibt dir all diese Gnade umsonst, was du brauchst für deine Berufung. உங்களுடைய அழைப்புக்கு தேவையான அந்த கிருபையை அவர் தானபடியாக இலவசமாக தருவார். Glaube ich auf Gottes Gnade so fest, ja? ஆனபடினால அந்த தேவனுடைய கிருபையில இவ்வளவு நம்பிக்கை. Weil ich kenne mich. ஏனென்றால் எனக்கு என்ன தெரியும்? Ich kenne meinen Lebensstil. எனக்கு என்னுடைய வாழ்க்கையின் முறையை தெரியும். Und ich glaube, Charme sagt immer wieder, wenn ich dich anschaue, wie du deinen Sohn erziehst, aber wie er sich entwickelt und verhaltet, dann weiß ich 100%, es ist nur Gott, der deinen Sohn erzieht. ஷர்மி அடிக்கடி சொல்லுவா, உன்னுடைய பிள்ளையை நீ எப்படி வளர்க்குறான்னு சொல்லி நான் பார்க்கும் பொழுது, ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அவன் மாறிக்கொண்டு வருகிற விதத்தை பார்க்கும் பொழுது நீ வளர்க்கையில ஆண்டவர் தான் வளர்க்கிறாருன்றதை காணக்கூடியதா இருக்குன்னு அவன் சொல்லுவான். Seht ihr, hat gemerkt, es ist laut und macht automatisch zu. Warum? சத்தமா இருக்குதுன்னு அவரே வந்து கதவை பூட்டுறார். Wir erziehen unsere Kinder nicht. நாங்க எங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கிறோம். Wir inspirieren durch Gott. நாங்கள் தேவன் மூலமாக அவர்களை ஊக்குவிக்கிறோம். அவர்கள் தானாகவே வளருவார்கள். Und warum sage ich das? Es ist auch die Gnade Gottes. நான் ஏன் அதை சொல்லுகிறேன் என்றால் அதுவும் தேவ கிருபை தான். Genau. Und wie du Gott siehst, macht eben aus, was du für ein Resultat in deinem Leben hast. நீங்க தேவனை எப்படியாக அறிந்து கொள்கிறீங்களோ அப்படி பார்க்கறீங்களோ அதான் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முறையா இருக்கும். In Markus Kapitel 3 Vers 1 bis 3 lesen. மாற்கு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 2 வரைக்கும் நாங்க வாசிப்போம். Und ging wieder in die Synagoge und es war dort ein Mensch, der hatte eine verdorrte Hand und sie lauteten ihm auf, ob ihn am Sabbat heilen würde, damit sie ihn verklagen könnten. மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். Wenn ich sowas lese, denke ich, நான் இப்படியானதை வாசிக்கும் பொழுது die schlimmsten Menschen sind nicht Kriminelle. மோசமான மனுஷர் வந்து கிரிமினல்ஸ் இல்ல, die religiöse Prediger. மதத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் தான் அப்படியா இருப்பாங்க. Versteht ihr? Ihnen geht's nicht um Heilung. அவர்கள் சுகமாக்குதலை குறித்து பேசுவதில்லை. Der Mann hatte eine verdorrte Hand. ஒரு சூம்பின ஒரு கை உள்ளவனை கொண்டு வராங்க. Punkt
sie wussten 100%, wenn Jesus kommt, dann heilt ihn. அவங்க Versteht ihr? அறிந்தது என்னண்டா Ja? 100% இயேசு வந்தா அவனுக்கு சுகம் கிடைக்கும். Sogar die Feinde wussten, oh Mann, wenn jetzt kommt, dann heilt ihn am Sabbat. அவனுடைய எதிராளிகள் கூட அறிந்திருந்தாங்க சபாத் நாள்ல ஓய்வு நாள்ல வந்து அவர் சுகமாக்குவார் என்று அறிந்தாங்க. Jetzt sollten sie eigentlich freuen, versteht அவர் ihr? முழுமையாக மகிழ்ச்சியா இருக்க Aber nein, Religion dreht dich zu irgendeinen anderen Punkt. அப்ப அந்த மதமானது உங்களை ஒரு வேற ஒரு இடத்துக்கு திருப்பி விடுகிறது. Plötzlich ist nicht Gottes Heilung Fokus, sondern du sollst am Sabbat nicht heilen. அப்ப தேவனுடைய குணமாக்குதல் முக்கியமல்ல, அந்த நாள்ல ஓய்வு நாள்ல நீர் சுகமாக்குறீரே அது தப்பு. Wenn du am Sabbat heilst, ist Sünde. அப்ப ஓய்வு நாள்ல நீங்க குணமாக்கினால் அது ஒரு பாவம். Sie sagen dem, der diesen Gebot geschrieben hat. இந்த கட்டளையே எழுதினவருக்கு அதை சொல்லுகிறாங்க. Versteht ihr? விளங்குதா? Manchmal limitieren wir Gottes Handlung durch unsere religiöse Verständnis. சில நேரங்கள்ல தேவனுடைய கிரியையை நாங்கள் மதத்தின் மூலமாக அறிந்து கொள்ளுகிறதை வைத்து நாங்கள் முறியடிக்கிறோம். Wir lassen nicht ihn wirken so wie wirken möchte. அவர் எப்படி கிரியை செய்ய விரும்புகிறார் என்றதுக்கு நாங்கள் சில நேரங்களில் தடையா Weil இருக்கிறோம். dieser religiöse Gedanke ஏனென்றால் அந்த மதத்தின் verhindert மூலமாய் Menschen. இருக்கிற அந்த நினைவுகள் எங்களை அது ஒரு Und தடையா இருக்கிறது. spricht zu den Menschen. Natürlich, wenn Jesus da ist, dann heilt oder? அப்ப அவர் பேசுகிறது என்னடா இயேசு வந்தா எப்பவும் Der குணமாக்குவார். die verdorrte Hand hatte, steh auf und tritt in die Mitte. Das ist so genial von Jesus, weil er kannte ihre Gedanken, versteht ihr? அப்ப அப்பொழுது அவர் சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி எழுந்து நடுவே நில் என்று சொல்லி Und dann heilte ihn. அவர் அவனை சுகமாக்குகிறார். Und spricht zu ihm, darf man am Sabbat Gutes tun oder Böses tun, das Leben retten oder töten? Sie aber schwiegen. Ja? அவர்களை பார்த்து ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். Und jetzt kommt etwas, okay? இப்பதான் ஒரு காரியம் வருகிறது. Und indem sie ringsumher mit Zorn ansah, betrübt wegen der Verstocktheit ihres Herzens, sprach zu dem Menschen, strecke deine Hand aus. Und streckte sie aus und seine Hand wurde wieder gesund wie die andere. Wow. அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறு கை போல சொஸ்தமாயிற்று. Viele Prediger அநேக பிரசங்கிமார் predigen über Gottes Zorn. தேவனுடைய கோபத்தை குறித்து பிரசங்கிப்பார்கள். Dass zornig ist über Menschheit. மனுக்குலத்துக்கு மேல தேவனுடைய கோபம் உண்டது. Sie bestrafen wird. அவர் அவர்களை துண்டிப்பார். Aber genau die Prediger ஆனால் அதே பிரசங்கியாளர் vergessen, dass Jesus zornig ist auf sie, weil sie religiös unterwegs sind. அதே போதிக்கிறவர்களை குறித்து தேவன் எப்படி கோபமா இருக்கிறார் என்றால் அவர்கள் செய்கிற பிரசங்கத்தை குறித்து அவர் கோபமா இருக்கிறார். அவர் மறந்து போகிறார். war zornig. அவர் கோபப்பட்டார். Und betrübt. அவர் மனசுல நோகப்பட்டிருந்தார். Weil ஏனென்றால் Jesus ist die Gnade Gottes. இயேசுதான் தேவனுடைய கிருபையா இருக்கிறார். Jetzt kommt die Gnade Gottes. தேவனுடைய கிருபை வரும் பொழுது Und die Gnade Gottes wollte oder möchte Menschen heilen. தேவனுடைய கிருபை மனுஷரை சொஸ்தமாக்க விரும்புகிறது. Aber die religiöse Praktiker, ஆனால் அந்த மதத்தை வாழ்க்கையில கற்பிக்கிறவர்கள் sie begrenzten es. அதை குறுகிய பண்ணுகிறார்கள். Genau das machte Jesus wütend. அதுதான் இயேசுவை Es ist nicht கோபமாக்கினது. nur wütend, war zornig. அது Ja? கோபம் இல்ல, அவர் கடினமாகி கடுங்கோபம் கொள்ளுகிறார். Und ich möchte dir sagen, நான் சொல்ல வருகிறது Gott என்னவென்றால் ist nicht zornig auf dich, தேவன் உங்கள் மேல கோபம் அல்ல, weil kann es nicht mehr.
ஏனென்றால் அவரால் கோபம் ஊண்ட முடியாது. Die Bibel sagt, er hat seinen Zorn auf Jesus gegossen. வேதம் சொல்லுகிறது தன்னுடைய கோபத்தை அவர் இயேசு மேல ஊற்றினார். Versteht ihr? விளங்குறதா? Zorn hat ein anderes Wort auf Tamilisch. தமிழ்ல Ja. கோபம். Okay. கோபத்துக்கு வேற வார்த்தை இருக்குதா? மூர்க்கம். Ja, also Gott ist nicht mehr zornig auf dich. தேவன் உங்கள் மேலே கோபமாக இல்லை. Weil er kann nicht für eine Sünde oder für einen Sünder zwei Menschen bestrafen. ஒரு பாவத்துக்கோ இல்லாட்டி ஒரு பாவிக்கோ அவர் ரெண்டு பேரை தண்டிக்க Er முடியாது. hat seinen Zorn schon auf Jesus ausgegossen. அவர் இயேசுக்கு மேல தன்னுடைய கோபத்தை ஊத்தி Wenn விட்டார். er jetzt auf dich ausgießen würde, அவர் அந்த கோபத்தை உங்கள் மீது அவர் போட்டால், dann ist er nicht mehr ein gerechter Gott. அவர் நீதியுள்ள தேவனாய் இருக்க மாட்டார். Versteht ihr? விளங்குறதா? So, wasche dein Gehirn mit Blut Jesu Christi, damit du seine Gnade verstehst. உங்களுடைய பிரெயினை நீங்க இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நீங்க கழுவி அவருடைய கிருபையை புரிந்து Gott கொள்ளுங்கள். selber sagt, okay, தேவன் அவர் தானே சொல்லுகிறது என்னவென்றால், Jesaja Kapitel 28 Vers 1, 21. ஏசாயா 28ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, Denn der Herr wird aufstehen wie auf dem Berg Perasim und wird beben vor Zorn, okay, wie im Tal von Gibeon, sein Werk, ja, sein fremdartiges Werk auszuführen. Crazy man. கர்த்தர் தமது கிரியையாகிய அபூர்வமான கிரியையை செய்யவும் தமது வேலையாகிய அபூர்வமான வேலையை நிறைவேற்றவும் அவர் பேராத்சீம் மலையிலே எழும்பினது போல எழும்பி கிபியோனின் பள்ளத்தாக்கில் கோபம் கொண்டது போல கோபம் கொள்ளுவார். Nächste. இப்பொழுதும் உங்கள் கட்டுகள் பலத்து போகாதபடிக்கு பிரயாசம் பண்ணாதிருங்கள். ஓஹா, தமிழ் பைபிள் அழிச்சே போட்டாங்களா? Okay, es heißt eben, es ist ein fremdartiges Werk. அது ஒருவருக்கும் தெரியாத ஒரு அபூர்வமான ஒரு கிரியை என்று Versteht ihr? Dieses Werk, das er Kirie, vernichten möchte, அவர் நிர்மூலமாக்க விரும்புகிற அந்த das ist கிரியையானது nicht sein Werk. அது அவருடைய கிரியையினால் உண்டானதல்ல. Es ist etwas fremdartig für Gott. அது தேவனுக்கு ஒரு அபூர்வமான ஒரு கிரியா இருக்கிறது. Und doch heute noch predigen viele über Gottes Zorn. Es ist Endzeit, Antichristen kommen, Zorn Gottes kommt. ஆனாலும் அநேகர் பிரசங்கம் பண்ணுவது என்ன, தேவனுடைய கோபம் அதிகமாய் விட்டது, கடைசி காலம் அந்தி கிறிஸ்து வர இருக்கிறான் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணுவார்கள். Weil sie können nicht verstehen, dass es fremdartige Werk ist für Gott. ஏனென்றால் அவர்களுக்கு புரிந்து கொள்ளவில்லை, அது தேவனுடைய பார்வையிலே அவருக்கு அபூர்வமான ஒரு கிரியை என்று. Ich habe Gefühl, manche Christen denken, Gott ist genau gleich wie sie. அநேக கிறிஸ்தவர்கள் நினைத்துக் கொள்கிறது தேவனும் தங்களை போலதான். Weil du bist ein Mensch, du hast Gefühle, Emotionen, du handelst in einem Art, du denkst eine Denkweise, ja? ஏனென்றால் ஒரு விதத்தில் நாங்கள் ஒரு மனுஷர், எங்களுக்கு உணர்வுகள் உண்டு, ஒரு விதத்தில் நாங்கள் நினைத்துக் கொள்வோம், நடந்து கொள்வோம். Und darum denken alle manchmal auch, dass Gott genauso tickt wie sie. அப்ப அநேகர் நினைத்துக் கொள்வது எப்படி என்றால் தேவனும் அவங்களை போல தங்களை போல இருப்பார். In Jesaja 54:9 sagt es, ஏசாயா 54:9 எழுதி இருக்கிறது, und das soll mir sein wie das Wasser Noahs, denn wie ich geschworen habe, dass sich die Wasser Noah nie mehr die Erde überfluten soll, so habe ich geschworen, dass ich nie mehr über dich zornig werde, noch dich schelten werde. Wow. இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போலிருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல, உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். இப்படி வாசனை. ஓகே. So, das heißt, என்ன அர்த்தம் இந்த in வசனத்தின்? Jesaja 54, ஏசாயா 54. warum sagte er das?
அவர் ஏன் அதை Weil சொல்லுகிறார்? bezieht sich auf Jesaja 53. அவர் ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை குறித்து முதல் பேசுகிறார். Weil in Jesaja 53 ஏனென்றால் 53ஆம் அதிகாரத்தில் ist diese Kreuzigung und ganze Life von Jesus erzählt worden. இயேசுவுடைய வாழ்க்கை, இயேசுவுடைய சிலுவை பாட்டை குறித்து அந்த இடத்துல Dass er für சொல்லப்படுகிறது. unsere Übertretungen gelitten hat. நாங்கள் செய்த தவறுகளுக்கு அவர் அவ்வளவாக பாதிக்கப்பட்டார் என்பதை நாங்கள் Und dass வாசிக்கிறோம். er für unsere Sünden bestraft worden அவர் ist. எங்களுடைய பாவத்துக்காக அவர் Und wir தண்டிக்கப்பட்டார். sind geheilt wegen seiner Narben. அவருடைய தழும்புகளினால் எங்களுக்கு சுகம் Und weil உண்டு er என்று வாசிக்கிறோம். für uns zur Fluch wurde, அவர் எங்களுக்காக சாபமானவர். müssen wir kein Fluch mehr tragen. நாங்கள் எந்த Versteht ihr? சாபத்தையும் தூக்க Und jetzt தேவையில்லை. kommt er zum 54 இப்பொழுதுதான் 54ஆம் அதிகாரத்தில் und sagt, அவர் சொல்லுகிறார், ich schwöre auf mich. நான் ஆணையிட்டேன். Warum? ஏன்? Weil er der höchste Wesen ist und der mächtigste Wesen ist. Darum schwört er auf sich und sagt, ich werde nie mehr über dich zornig sein. Versteht ihr? அவர்தான் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிற வல்லமை உள்ளவராய் இருக்கிறபடினால அவர் தன் பேரிலே ஆணையிட்டு உண்மையில் நான் கோபம் கொள்வது இல்லை என்று சொல்லுகிறார். Nach diesem Erlebnis, was ich hatte, நான் என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டதை frage ich manchmal, ob Prediger auch von so einem Geist inspiriert werden, wenn sie über Zorn Gottes predigen. சில நேரம் நான் யோசித்து பார்த்தேன், பிரசங்கியாளர் கோபத்தை குறித்து பிரசங்கம் பண்ணும் பொழுது பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு ஆவிதான் அவர்கள் அவர் தூண்டி அதை பிரசங்கிக்கிறார். Römer 5:8-9 sagt, ரோமர் Gott aber beweist seine Liebe zu uns dadurch, dass Christus für uns gestorben ist, als wir noch Sünder waren. Ja? Wie viel mehr nun wieder werden wir, nachdem wir jetzt durch sein Blut gerechtfertigt worden sind, durch ihn vor dem Zorn errettet werden. Versteht ihr? அப்ப நாங்க நீதிமான்கள் ஆக்கப்பட்டது என்னென்றால் அவருடைய அன்பின் நிமித்தம் கிறிஸ்து நமக்காக பாவியானபடினால நாங்க நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். அவருடைய இரத்தத்தினாலேயும் நாங்கள் அன்பை அவர் மீது எங்கள் மீது விளக்கம் பண்ணியிருக்கிறார். நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டு அவருடைய கோபாக்கினைக்கு நாங்கள் தப்பிக்கொண்டோம். Versteht ihr? Sag dein Nachbar, Zorn Gottes über dein Leben existiert nicht mehr. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க, தேவனுடைய கோபாக்கினை உங்கள் மீது இல்ல. Ja, weil du bist gerettet. ஏனென்றால் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. Darum Paulus fragt, பவுல் சொல்லுகிறான், wie viel mehr? எவ்வளவுக்கு மேலாக. Versteht ihr? Paulus fragt, wie viel mehr werden wir gerettet? இது அவ்வளவுக்கு நிச்சயமானதே என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். Versteht ihr? பவுல் தமிழ்ல சொல்றேன்டா இப்படி சொல்லி இருப்பார், என்ன மாதிரி பிரீச் பண்றேன்டா, சரியா? Wenn Paulus auf Tamilisch gepredigt hätte, hätte er sicher so gesagt, அட அறிவு கெட்ட முட்டாள்களே, ihr dummen Leute, இயேசுடைய இரத்தத்தையே சிந்தி ரட்சித்த பிறகும் wenn Jesus sein Blut gegeben hat und euch gerettet hat, ஏண்டா அரலூசுகள் மாதிரி தேவ கோபாக்கின கோபாக்கின கோபாக்கினன்னு சுத்தி கொண்டு இருக்கீங்க? warum dreht ihr euch im Kreis wie Behinderte und sagt, Gottes Zorn ist über uns? Versteht ihr? விளங்குறதா? Schau mal. Vor allem, wenn du in Christus bist, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் dann kann der Zorn Gottes dich niemals treffen. தேவனுடைய கோபாக்கினை உங்களை ஒரு காலமும் தொட Wenn முடியாது. du nicht glauben kannst, உங்களால விசுவாசிக்க முடியாவிட்டால் Zorn Gottes ganz weg ist, தேவனுடைய கோபாக்கினை தூரமா இருக்குது என்று dann உங்களால நம்ப glaube, முடியாவிட்டால், wenn schon, அப்ப நீங்க நம்ப வேண்டியது எதுவென்றா, dass Zorn Gottes über dein Leben nicht existiert, weil Jesus dich gerettet hat. இயேசு உங்களை ரட்சித்ததினால உங்கள் மீது தேவ கோபாக்கினை இல்லை என்று கூட நீங்க விசுவாசிங்க. Genau. In Hebräer Kapitel 3, 6, 13 und 14, das lese ich nicht, könnt ihr auch nachschauen. Er sagt eben, dass Gott geschworen hat, weil er der höchste Wesen ist. Versteht ihr? எபிரேயர்ல 6ஆம் அதிகாரம் 13 14 நாங்க வாசிக்கல, அவர் ஆணையிடுகிறதை குறித்து நாங்கள் Und ich பார்க்கிறோம். glaube, நான் என்னத்தை விசுவாசிக்கிறேன் என்றால், dieser Zorn Gottes தேவனுடைய அந்த கோபாக்கினை benutzt eben Teufel, damit er Menschen
vernichten kann. அந்த கோபாக்கினையை பிசாசானவன் பாவித்து மனுஷர்களை நிர்மூலமாக்க அவன் யூஸ் பண்ணுகிறான். Damit sie அவர்களை zum Krankheiten, வியாதிக்கு அவன் zu அடிமைப்படுத்துகிறான். Depressionen, மனநோய்க்கு அவன் Angst பயத்துக்கு அவன் அடிமைப்படுத்துகிறான். führen kann. அடிமைப்படுத்தி கொண்டு போகிறான். Wenn du über Zorn Gottes ständig denkst, நீங்க தேவ கோபாக்கினையை குறித்து யோசித்து கொண்டே இருந்தால் dann zweifelst du an deine Errettung. உங்களுடைய இரட்சிப்பை குறித்து கூட உங்களுக்கு கேள்வி Wenn வரலாம். du an Zorn Gottes denkst, நீங்க தேவ கோபாக்கினையே நீங்க dass நம்பினால் Gott über dich zornig ist, தேவன் உங்கள் மீது கோபமா இருக்கிறார் dann என்று hast சொன்னால் du Mühe, Gottes Verheißungen 100% zu akzeptieren. தேவனுடைய வாக்குகளை குறித்து நீங்க அதை ஏற்றுக்கொள்வதற்கு கூட உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. Versteht ihr? Darum möchte Teufel diesen Zorn Gottes, der Misunderstanding, dieser Missverständnis über Zorn Gottes benutzen, damit du ein angstvolles christliche Leben führst. பிசாசானவன் தேவனுடைய கோபாக்கினையை குறித்த ஒரு தவறான ஒரு புரிந்து கொள்ளுதலை உங்களுக்குள்ள கொண்டு வந்து நீங்க பயத்துல வாழ்ற ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை உங்களுக்கு கொண்டு வருவான். Schaut mal, 1. Johannes Kapitel 4 Vers 18. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் வசனம் சொல்லுகிறது. Furcht ist nicht in der Liebe, sondern die vollkommene Liebe treibt die Furcht aus. Denn die Furcht hat mit Strafe zu tun. Obla. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பயமானது வேதனை உள்ளது என்று தமிழ் சொல்லுது. Die Bibel sagt auf Tamilisch, dass die Angst schmerzhaft ist. ஆனா அது மூல மொழியில எப்படி சொல்லுதுண்டா, Aber wenn man es genauer anschaut, பயமானது தண்டனையை கொண்டு வரும். Die Liebe bringt Strafe, die Angst bringt Strafe Versteht mit ihr? sich. Versteht ihr das? Normalerweise sollte es heißen, ich lese euch vor, okay? நான் உங்களுக்கு அதை வாசித்து காட்டுகிறேன். Furcht ist nicht in der Liebe, அன்பிலே பயமில்லை, sondern die vollkommene Liebe treibt die Furcht aus. பரிபூரண அந்த அன்பு பயத்தை புறம்பே தள்ளிவிடும். Denn die Sünde hat mit Strafe zu tun. So soll es heißen nach unserem normalen Verständnis. எங்களுடைய புரிந்து கொள்ளுதலின்படி நாங்க வாசிக்கும் பொழுது பாவமானதுதான் தண்டனையை கொண்டு வரும். Versteht ihr? Wenn du sündigst, நீங்க பாவம் செய்யும் பொழுது dann verfehlst du seine Gebote, நீங்க அவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாமல் dann போகிறீங்க. wirst du bestraft. அப்ப உங்களுக்கு தண்டனை வரும். Aber nein, es ist nicht der Sünde, die Strafe bringt, sondern es ist diese Angst. அப்ப அந்த பாவம் இல்ல உங்களுக்கு அந்த தண்டனை கொண்டு வருது, அந்த பயம் தான் உங்களுக்கு அந்த தண்டனை கொண்டு வருது. Genau deswegen möchte Teufel mit Christen herumspielen. அதனால தான் பிசாசானவன் கிறிஸ்தவர்களோடு ஒரு விளையாட்டு விளையாடி, damit sie beängstigt sind. அவங்க பயந்து வாழ, wenn du Angst hast, உங்களுக்கு பயம் இருக்கும் பொழுது, dann hat dein Leben etwas mit Strafe zu tun. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில தண்டனையும் ஒரு ஈடுபாடு உண்டு. Leute, ab und zu mache ich Dinge, was ich nicht machen will. சில நேரங்கள்ல பவுல் சொல்லுகிறது போல எனக்கு விருப்பம் இல்லாததை நான் செய்கிறேன். Versteht ihr? Paulus war so easy. Er sprach über seine Probleme ganz simpel. பவுல் மிகவும் இலகுவாக பேசிக்கொள்வான், தன்னுடைய பிரச்சனைகளை கூட அவன் வெளிப்படுத்தி சொல்லுவான். Und er sagt auch, hey, manchmal mache ich Dinge, was ich nicht will, aber Gnade Gottes, es trägt mich. அப்ப அவன் சொல்லுகிறான், சில நேரங்கள்ல எனக்கு விருப்பம் இல்லாததை கூட நான் செய்கிறேன், ஆனாலும் தேவனுடைய கிருபை என்னை தாங்குகிறது. Ab und zu machen wir alle Fehler. நாங்களும் சில வேளையில எத்தனையோ தவறுகளை செய்கிறோம். Aber diese Fehler werden uns niemals zum Strafe führen. ஆனா அந்த தவறுகள் எப்பொழுதுமே எங்களுக்கு தண்டனையை கொண்டு வராது. Weil wir voll auf Gottes Gnade basiert sind. ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய கிருபையின் அஸ்திபாரத்தில் இருக்கிறது. Schaut mal, ich lese euch was vor, okay? நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன்.
Ich muss eigentlich einige Verse springen. Schaut mal. Okay. Wie das Sprüche 19,12. நீதிமொழிகள் 19:12 வசனம். Wie das Brüllen des Löwen ist der Zorn des Königs. Und seine Gunst ist der Tau auf grünem Gras. Okay. ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கெச்சிப்புக்கு சமானம், அவனுடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனி போலும் இருக்கும். Man sagt, das ist ein messianische Sprüche, okay? இது வந்து மேசியாவை குறித்த நீதிமொழி என்று சொல்லப்படும். Weil es spricht über einen König, அது ஒரு ராஜாவை குறித்து பேசுகிறது. der mit Zorn umgeht அவர் கோபத்தோடு இருக்கிற ஒரு und auch ராஜாவை Gunst. குறித்து. Okay. ஆனால் தயையும் அவனிடத்தில் இருக்கிறது. Aber schau mal das genau an, okay? Das ist வடிவாக பார்க்கும் பொழுது es wird eure Verstand umhauen, okay? உங்களுடைய புரிந்துகொள்தலை இப்ப அது மிகவும் வித்தியாசமாய் மாற்றும். Wie das Brüllen des Löwen ist der Zorn des Königs. ராஜாவினுடைய கோபம் ஒரு சிங்கத்தின் கட்சிப்பை போல இருக்கும். Und ich lese es nochmal auf meine Übersetzung. Okay? நான் இந்த மொழிபெயர்ப்புல நான் இதற்கு வாசிக்கிறேன். Wie das Brüllen des Löwen ist der Zorn Gottes. தேவனுடைய கோபம் ஒரு சிங்கத்தின் கெச்சிப்பை போல இருக்கும். Und sein Gunst wie der Tau auf grünem Gras. அவருடைய தயை புல்லின் மேல் விழும் பனியை போல இருக்கும். Jetzt lese ich euch was, okay? நான் ஒன்றை வாசிக்க விரும்புகிறேன். Seid nüchtern. நீங்க விழித்திருங்கள். Und wacht. முழிப்பாயிருங்க. Denn eure Widersacher, உங்கள் எதிராளியானவன், der Teufel, பிசாசானவன், geht herum, அவன் சுற்றி wie ein brüllendes Löwen. ஒரு கெச்சிக்கிற ஒரு சிங்கம் போல சுத்தி திரிகிறான். Und sucht, அவன் என்ன தேடுகிறான்? wen verschlingen kann. யாரை விழுங்கலாம் என்று அவன் வகை தேடுகிறான். Nein, geht zurück திருப்பி bitte. போங்க. Hat es nicht irgendein Zusammenhang? ஏதோ ஒரு ஈடுபாடு இருக்குன்னு நீங்க ஒரு ஒப்பு Warte, இருக்குன்னு nochmals. இன்னும் ஒரு தடவை வாசிக்கிறோம். Seid nüchtern. விழித்திருங்கள். Seid wachsam. ஜாக்கிரதையாயிருங்கள். Denn eure Widersacher, ஏனென்றால் உங்கள் der எதிராளியானவன், Teufel, பிசாசானவன், geht umher அவன் சுட்டி திரிந்து wie ein brüllendes Löwe ஒரு கெச்சிக்கிற சிங்கம் போல und sucht, அவன் வகை தேடி wen verschlingen kann. யாரை விழுங்கலாம் என்று திரிகிறான். Was will der Teufel darstellen? அப்ப பிசாசானவன் என்னத்தை குறிக்கிறான்? Was will der Teufel darstellen? அப்ப பிசாசானவன் என்னத்தை குறிக்கிறான்? Hallo? Ja! Möchte darstellen, dass Gott zornig ist. அப்ப அவன் குறிக்கிறது என்னவென்றால் தேவனுடைய கோபத்தை. Darum steht da. ஆனபடினாலதான் அவன் சுற்றி திரிகிறான். Eins musst du verstehen. ஒன்றை நீங்க விளங்கிக் கொள்ளணும். Kein Löwe, எந்த சிங்கமும் der auf dem Jagd ist, வேட்டையில இருக்கிற வேட்டையாட தெரிகிற ஒரு சிங்கமும் brüllen பண்ணாது, brüllt nicht. கெச்சிக்காது. Weil der muss leise bleiben. ஏனென்றால் வேட்டையாடும் பொழுது அது மிகவும் மெல்லமாய் போக வேண்டும். Aber der Teufel, dumme Teufel, ஆனால் அந்த முட்டாளான அந்த பிசாசானவன் möchte jetzt jagen. அவன் வேட்டைக்கு போக விரும்புகிறான். Möchte verschlingen. அவன் யாரை விழுங்கலாம் என்று தெரிகிறான். ஆனால் சத்தமாக இருக்கிறான். Warum? ஏன்? Weil möchte Gottes Zorn faken. அவன் தேவனுடைய கோபாக்கினையை ஒரு பிழையான முறையில் அதை பொய்யாக அவன் பாவிக்கிறான். Versteht ihr? Möchte brüllen. அவன் கெச்சித்து und dir sagen, Gott ist zornig. தேவன் மேல் கோபமாயிருக்கிறார். Verstehst du? Und dann sucht அப்ப அவன் என்ன செய்கிறான்? வகை dann denkt தேடுகிறான். Manuela, die ist furchtig, hat Angst, ja, dann packt sie. அப்ப அவன் இப்படி பார்த்துட்டு மனுவேலாக்கு கொஞ்சம் பயம் இருக்குது, அப்ப அவ பிடிப்பான். Adolf,
ja, packen wir ihn. ஆதோல்ஃப் அவரை Und பிடிச்சு dann அப்படியே விழுந்துருவான். brüllt er und eben Menschen denken, Gott ist zornig. அப்ப அவன் அது சத்தமாக கெச்சிக்கும் பொழுது அது Dann, மனுஷன் நினைப்பாங்க dann தேவன் kommt er கோபமா zum இருக்கிறார். Sohl, oder? பிறகு அவர் குமாரனிடத்துல Dann வருகிறான். versucht er brüllen. அவன் கெச்சிக்கிறான். Und jetzt denkt er, boah, der Roshan Spaßverderber. இந்த ரோஷான் என்றவன் குறுக்கால வந்துட்டான். Er hat allen offenbart, dass ich nur brülle und lüge. எல்லாருக்கும் அவர் வெளிப்படுத்திட்டார் நான் Weil பொய்யாக Gott ist கெச்சிக்கிறேன். nicht zornig auf dich. தேவன் உங்கள் மீது Eigentlich müsst கோபாக்கினை ihr jetzt உள்ளவராய் ein anderes. Versteht ihr? Schaut mal, ich beweise euch was, okay? So demütigt euch nun unter die gewaltige Hand Gottes, damit er euch erhöhe zu seiner Zeit. தேவன் தன்னுடைய ஏற்ற வேளையில உங்களை உயர்த்துவதற்கு நீங்கள் அவருடைய பலத்த கரங்களுக்குள் நீங்கள் உங்களை தாழ்த்திக் கொள்ளுங்கள். 1. Petrus 5:8. 1 பேதுரு 5:8 6 bis சொல்லப்பட்டிருக்கிறது. 11. Alle eure Sorgen wirft auf ihn, denn er sorgt für euch. உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல போட்டு விடுங்க, அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் Wenn கொள்ளுவார். die Sorgen kommen, உங்களுடைய யோசனைகள் உங்களுக்கு தேவையில்லாத கவலைகள் வரும் பொழுது und wenn deine Sorgen da sind உங்களுடைய கவலைகள் வந்த பொழுது und deine Sorgen nicht göttlich wie sagt man erfüllt werden, உங்களுடைய கவலைகள் தேவன் மூலமாக நிறைவேறாமல் போவிட்டால் dann fängst du an zu zweifeln. உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வரும். Dann fragst du, hey, liebt Gott mich wirklich? அப்ப நீங்க சில நேரம் யோசித்துக் கொள்வீங்க, தேவன் உண்மையாகவே என்னை நேசிக்கிறாரா? Versorgt er noch mich? உண்மையாகவே அவர் என்னை குறித்து என்னை Kennt ihr விசாரிக்கிறவராய் இருக்கிறாரா? diese Fragen? அப்படி கேள்விகள் உங்களுக்கு வந்திருக்குதா? Ja? Schaut mal. Schaut mal. Alle eure Sorgen wirft auf ihn, auf Jesus, denn er sorgt für euch. உங்களுடைய எல்லா கவலைகளையும் அவர் மேலே நீங்கள் வைத்து விடுங்கள், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். Seid nüchtern und wacht. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து விழித்திருங்கள். Denn euer Widersacher, der Teufel, geht umher wie ein brüllender Löwe und sucht, wen er verschlingen kann. உங்கள் எதிராளியாகியான பிசாசானவன் கெச்சிக்கிற ஒரு சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுத்தித் திரிகிறான். Dem widersteht fest im Glauben, in dem Wissen, dass sich die gleichen Leiden erfüllen an eure Bruderschaft, die in der Welt ist. இந்த உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேற்றினதென்று நீங்கள் அறிந்து கொண்டு உங்கள் விசுவாசத்தில் உறுதியாய் அவருக்கு. Jetzt lese ich Vers 10 und 11 aus Gute Nachricht Bibel, okay? 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். Ihr müsst jetzt für eine kurze Zeit leiden, aber Gott hat euch in seiner großen Gnade dazu berufen, in Gemeinschaft mit Jesus Christus für immer in seiner Herrlichkeit zu leben. Wow. Okay. Er wird euch Kraft geben, so dass eure Glaube stark und fest bleibt und ihr nicht zu Fall kommt. Amen. Ihm gehört die Macht in Ewigkeit. Amen. Amen. Versteht நீங்க ihr? கொஞ்ச காலம் பாட அனுபவித்தாலும் தேவன் தன்னுடைய பெரிதான கிருபையினால் உங்களை அழைத்தபடினால கிறிஸ்துவோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தில் நீங்கள் நித்தமும் அவருடைய மகிமைக்குள்ள ஜீவிப்பதற்கு அவர் உங்களுக்கு தருகிற பலத்தின் நிமித்தம் உங்களுடைய அந்த கிருபையினால நீங்கள் பலப்படுத்தி விழாமல் நிற்பதற்கு அவர் உங்களை நிறுத்துவார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென். Amen. Ich höre auf. நான் நிறுத்தி Lass விடுகிறேன். uns aufstehen. நாங்கள் எல்லாரும் எழுந்து Lass uns நிற்போம். aufstehen. Weil ich schwitze schon so schrecklich. எனக்கு அவ்வளவுக்கு வேர்த்து போய் Und wenn கொட்டுகிறது. ich euch anschaue, எனக்கு உங்களை பார்க்கும்போது schwitze ich noch mehr. எனக்கு இன்னும் வேர்க்குது.